கருக்கும் மனிதர்கள் நெஞ்சம் கருத்தது காட்டும் முகம் என்ற வள்ளுவர் வாய்மொழிக்காக வரவேற்பு வாய்ப்பு இருந்தால் இந்த இடத்திலே கதையும் முறைப்படி பட்டு பட்டு பூச்சிகளே என்னுடைய கல்வி மீது எனக்கு இருக்கு நம்பிக்கையில சொல்றேன். நீங்க என்ன கேட்டாலும் சரி, கேட்கிற கல்விக்கெல்லாம் தகுந்தாத பதில் நீங்க காத்துக்கிட்டு இருக்கேன். கேள்வி பார்க்கலாம். நான் கேள்வி கேட்பதா அகத்தையும் விளைவுகளுக்காக சமயம் பேசு, சமயம் தெரிந்து பேசு. சில சமயம் பேசாம இருக்க ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லா இடத்துலயும் எல்லா விஷயத்தையும் பேச முடியாது. எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் பேசாம இருக்க முடியாது. அப்ப எந்த இடத்துல எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும். இங்க பேசாம இருக்கணும், ரொம்ப முக்கியமா பேசாம இருந்துடணும். பேசாம சில இடத்துல பேசி பேர் வாங்கலாம், சில இடத்துல அமைதியா இருந்தாலும் பேர் வாங்க முடியும். சில இடத்துல பேசாம இருந்தா
வந்துடக்கூடாது. வராம அப்படி வந்துடக்கூடாது. தமிழ் ரொம்ப முறையா சபை நாகரிகத்தோடு கண்டிப்பா. ஏன்னா அந்த இடத்துல விஷயத்தை கொடுக்கணும். வந்திருந்தாலும் கூட கதையின் முறைப்படி சாராம்சத்தோடு எல்லாத்துலயும் போட்டுக்கானா நான் என்ன பாடி ஒரே சுருக்கமா முடிச்சுட்டேன். முடிச்சேன். இதுல வந்து உங்களுக்கு எச்சரிக்கை. ஏன் என்ன எச்சரிக்கைன்னா எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல எது பாடினாலும் பாடிடுவேன், எது பேசினாலும் பேசிடுவேன் அப்படின்ற எச்சரிக்கை. எல்லாம் வாங்க இப்படி ஆளுகள் தான் சந்திக்கணும்னு நினைச்சேன். அப்படிதான் நானும் எதிர்பார்க்கிறேன். நீங்க என்ன ராகம் பண்ணாலும் பாடி விடுவேன். சரி, அந்த திறமை என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அதே நேரத்துல எந்த புராணத்துல எந்த இதிகாசத்துல என்ன பேசினாலும் சரி அதை தொட்டு பேசுவதற்கு இந்த இடத்துல தயாரா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? அதாவது கற்றகின்ற 20 பேசினா மட்டுமே விஷயத்தை மக்களுக்கு போய் சொல்ல முடியும். ராமரை குலத்தில் நல்லெண்ணம் சார்ந்தாரை போல் கற்றாரை காம. ஏன்னா நல்ல விஷயங்கள் பேசணும் அப்படின்னா கற்றகின்ற 20 பேச முடியும். ஆமா சாமி. அதனாலதான் இப்ப நீங்க எனக்கு எச்சரிக்கிறீங்க. இல்ல நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, எச்சரிக்கை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, சவாலை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் எதா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு தயாரா இருக்கேன். ஏற சொன்ன கை தட்டு வருது. என்ன விஷயம்? என்ன விஷயம்? கை தட்ட மாத்தி தட்ட வைக்கிற மும்பைல நல்ல காரணம். என்ன வாருங்க வந்திருக்கிறது குலமங்கலம், ஒரு ஊர் கோதமங்கலம். 2 மங்கலத்துக்கு கோதை மங்கலத்துல இருந்து குலமங்கலத்துக்கு வந்திருக்கேன்னா என்ன அந்த மங்கலத்துல வந்திருக்கீங்க. அந்த கோதை மங்கலத்துல இருந்து குலமங்கலத்துக்கு வந்திருக்கேன்னா நான் மட்டும் உனக்கு சுமமங்கலம். சரி வாங்க. பெருமை தானே. அப்பா வேறு, நம்பி அம்மா வேறு, நம்பி அம்மா வேறு, பேசுவது, கவனம் வச்சிருக்கேன். கவனம் வச்சிருக்கேன். அளவை விரட்டுவதற்கு சொல்வதற்கு என்ன செந்தினை கருந்தினை செந்தனை யாருக்கு கருந்தையாக செந்தனை உரிய பெருமானுக்கு கருந்தினை உங்களுக்கு 3 ஸ்ரீ 47 நான் ஒழிக்கும் 2 ஸ்ரீ 47 நான் தானிய 2ஐயும் சேர்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப காவல காக்குறீங்க. ஆமாதான் காக்குறேன். சுத்த தமிழச்சிங்கிறனால அச்ச தமிழச்சி ரொம்ப தமிழ ரொம்ப முறையா பேசுறீங்க. வந்திருக்கே முருகனுக்கு அப்புறம் தமிழ முறையா பேசாட்டி நல்லா இருக்காது. அப்ப நாடு தொண்டை நாடு நகரம் மேற்பாடி சிற்றூர் குறிச்சி நிலம் குறிஞ்சிரம் வாழும் போகின்ற பறவைகள் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ சேர நாடு ஏழு உடைப்பு சோழ நாடு சோறு உடைப்பு பாண்டிய நாடு முத்து உடைப்பு தொண்டை நாடு ராமூர் உடைப்பு சேர நாடு நதி முல்லை பெரியாறு சோழ நாடு நதி காவிரி நதி அதுக்கு மற்ற பொன்னி நதி பாண்டிய நாட்டு ஓடிய நதி இருகுமா நதி நதி தைரி நதி தொண்டை நாட்டு நதி பாலாறு இந்த மணலாறு நதி இந்துக்களுக்குன்னு ஒரு நதி ஓடுது ஒரு ஊர்ல ஓடிக்கிட்டு இருக்குல்ல. எந்த ஒரு காசி மாநகரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கங்கை நதி. இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு நதி இருக்கு. எந்த ஊருக்கு ஜம்ஜம் அப்படின்ற ஊற்று மெக்கா நதினால. அதே கிறிஸ்துவர்களுக்குன்னு ஒரு நதி ஓடுது நதி ஸ்பெயின் அப்படின்ற நாட்டுல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதி இருக்கு. அதே நேரத்துல ஒவ்வொரு நூல் இந்துக்கள் புனித நூல் பகவத்கீதை, இஸ்லாமியர்கள் புனித நூல் குர்ஆன், கிறிஸ்துவர்கள் புனித நூல் பைபிள், ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் பொதுமறை நூல். உலக பொதுமறை என்று அழைக்கக்கூடிய திருக்குறள். திருக்குறள் நல்ல விஷயம். அப்ப பெண்களுக்கு பாருங்க ஏழு பெருமை மங்கை மறந்து தைரை மங்கை பருவத்திற்கு தமிழுக்கு உனக்கு சவத்திற்கு சுவைக்கு 6 7 8 9 10 கிரகங்கள் 9. எப்ப இப்ப அப்ப 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 7 இப்ப 9. ஒருத்தர் 2 வரணும்னா 2 பேர் ஒருத்தர் ஒருத்தர் 2 ஆன யாரு சொன்னவான்ன்றத ராகுக்கு ஏதோ மாதிரி சாயா கிரகங்களா இருக்கேன். காட்டி கொடுத்தவன் யாராவது சூரியனும் சந்திரனால சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு சூரியனை பாம்பு விழுங்குதுன்ற ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பசி வந்தா அடத்தும் வளர்ந்து பசி அண்ணன் இதெல்லாம் விழுக்கின்றாங்க. ஏன்னா அவர்கிட்டதான் பிரம்ம மனசு இருந்துச்சு. சரி, பிரம்மனாலே கொடுக்கப்பட்டது. சரி, அதனால விதிலுக்கு விதிலன்றாங்க. இன்னும் பயன்படுத்தினாரா? பயன்படுத்தலனா? ஏன் பயன்படுத்தல? தாவையினுடைய வயிற்றையை பிறந்தவன் தன்னுடைய சித்தப்பா இந்த துன்பம் அவமானப்படுத்திய காரணத்தினால்தான் இன்னும் இந்த வில்லு வேணா அவங்க பக்கமே நான் போக விரும்பலையா அப்படின்னு தீர்த்த யாத்திரை கிளம்பி விட்டால் இல்லை பிரம்மாஸ்திரம் வில்லை வளைத்து
பிடிச்சாரு தூக்கி போட்டாரு இன்னைக்கு என்ன வேலைக்காரங்க வயிற்றுல போட வேண்டும் துரியோதன அவமானப்படுத்தினாலும் இந்த வெள்ளை யாருக்குமே உதவாது உடச்சு தூக்கி பிடிச்சு போயிட்டு உடச்சு போட்ட காரணத்தினாலதான் அன்று பயன்படுத்தாமல் போகப்பட்டது அதனுடைய வில்லுக்கு விதம் என்ற பெயர் வந்தது வில்லுக்கு மட்டும் விதம் இருந்திருந்தா கௌரவர்கள் தானே ஜெயிச்சிருக்க முடியும் ஆனா வில்லுக்கு விஜயங்கிற பட்டம் எப்ப வருது ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயன்ற பட்டம் வருது விஜயங்கிற ஒரு பட்டம் வருது முதல்ல விதுரன்னு அப்புறம் கேட்டோன்னா விஜயன்னு பாட்டுக்கு நாரதர் அதை என்ன சொல்லுங்க முருகன் பெருமாள்ல முருகன் அவனுக்கு புருஷன் உரிய புருஷனா அப்புறம் கல்யாணமா திருமணமா அப்புறம் என்ன கல்யாணம் எப்படி நினைக்கிறேன் கல்யாணம் முருகன் சாதாரண கிடையாது எப்பேற்பட்ட முருகனா இருந்தாலும் சரி எப்பொழுதும் முருகனை பிடிக்கல எப்பயுமே இந்த முருகனையாவது பிடிச்சிக்கன்னு அப்படித்தான் கதையில எல்லா முருகனும் பிடிக்கலாம் இந்த முருகனை ஏத்துக்கிறேன் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நான் பாட்டு கோலம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன் ஏற்கனவே இது பண்ணி வச்சதுதான் போதும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சதே நான் அதை ஏத்துக்கிறேன் அது சொன்னது இந்த மேடையில இந்த மேடையில அதுதான் யூடியூப்ல இருக்கு சரி ஆமா தொலைபேசி அதாவது தொலைபேசியில முகநூல்ல இருக்கு கதைக்கு அப்பாற்பட்டு கல்யாணம் முடிச்சது பத்தாது கதைக்குள்ளே இப்ப கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு தான் சேர்ந்துருக்கு வேணாம் கதை ஆமா இப்ப கதைக்கு அப்பாற்பட்டது திருமணம் முடிச்ச ஒரு நேரம் ஆமா நான் கட்டிக்கமா முருகனை கட்டிக்க நான் தான் சொன்னேன் கேட்கற விதமே சரியில்லையா தப்பா நினைக்க கூடாது தப்பா கேட்க கூடாது நான் கட்டிக்கணும் உனக்கு எவ்வளவு செஞ்சு அவரை கட்டிக்க வச்சு அப்படி கட்டி வைக்க சொன்னது ஆமா இப்ப என்னடா அதே பண்ணு உண்மையிலே இங்க மேல போட்டோம்னா கதைப்படி உண்மை எனக்கு வேணும் ஏன் பிடிக்கல பிடிக்கல தலையெழுத்து தலையெழுத்து சரி நீங்க ஏன் தலையெழுத்து சரி நீங்க நீங்க நிர்ணயிக்க கூடாது ஏன் சொல்லக்கூடாது ஏன் நீ ஆயிரம் சொல்லக்கூடாது தலையெல்லாம் எழுதுறேன் கேட்பேன் தலையெழுத்து நான் திருமணம் நடத்தி பண்ணி காட்டேன் நான் திடீர்னு வந்துருவேன் சரி ஆமா என்ன திருமணத்தை நடத்தி காட்டுவதற்காக மக்கள் சொல்லியிருக்காப்ல வண்டியா வேணும்னு வந்ததை வச்சுக்க நீ மாட்டிக்குவா எதுக்கு மாட்டிக்கிறேன் கண்டிப்பா தப்பிச்சுக்கிறேன் உன் தலையெழுத்தே ரெண்டாம் நேரம் எதுக்கு அது நான் சொல்லணும் நான் சொல்லிக்கிறேன் முதல்ல உனக்கு பெத்த அப்பா சரியில்லை அது அப்பயும் பேச்சே கேட்காத ஆளதான் சொல்லக்கூடாது நான் யாரும் பேச்சு கேட்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் சரியா முதல்ல அவசியம் இல்ல என்னைக்கு உங்க பெற்றோர்கார அப்பவே தூக்கி வண்டி குடிக்க போட்டு அந்த மாதிரி போயிட்டா அதுக்கு என்ன இந்த பண்றது வண்டி குடிய காட்டுக்கு போன நம்பிறாங்க வேட்டைக்கு போனார் அவர் கண்டா அவராவது கல்யாணம் நினைச்சார் அவருக்கு இங்க வாருங்க பலத்தப்பா இல்லைங்களா பெற்றோரப்பா வண்டிப்படி பலத்தப்பா குறிஞ்சு வளர்த்த ஆனா உண்மையிலே என்னை நம்பு யார நம்புனா நம்புவேன் ராஜகல திருட்டு முடி இன்னும் மட்டும் நம்ப மாட்டேயா எல்லாம் இருப்பேன் என்ன சரி விடு தூக்கி போட்டு போனதுனாலதான் பாடினாங்க இத்தமுடன் எந்த அளவில் என்று எழுதிவிட்ட ஈசனம் செத்து விட்டாலும் முட்ட முட்ட பஞ்சமே பாதகமே அவனுக்கு ஆனாலும் நெஞ்சமே நீ அஞ்சாமல் இருன்னு அவ்வை பாருங்க அப்படி தூக்கி போட்டு போனாலும் அவ்வை தமிழ் மூதாட்டின்னு பேர் எடுத்தாங்க மூதாட்டி நேரம் பேர் எடுத்து போன போங்க ஏன்னா மனிதர் உண்டு மிருகம் உண்டு தெய்வம் உண்டு மாணிக்கம் உண்டு மனிதரும் மனிதனாக வாழ்ந்தது திருவள்ளுவர் பெருமான் அதனாலதான் பொக்கோட நினைத்தாயா உங்களவாய் சித்தனை என்று கேட்டார் வள்ளுவருடைய மனைவி வாசுகி சனியை முடிச்ச பிடிச்சு முடிச்சான் எல்லாரும் பிடிக்கணும் யாரு சனி பகவான் அவர் வேலையா இருந்தாங்க சிவனையா பிடிச்சான் எல்லாரையும் பிடிச்சாலும் மட்டும் பத்தாது அப்ப சிவனை கூட பிடிச்சு விட்டாரு ஆமா அப்ப சனீஸ்வரனை ஒருத்தன் பிடிச்சான் அவன் பிடிச்சாருல யாரு அந்த 3:45 நாளைக்கு 1.5 மணி நேரம் யாரு ஆஞ்சநேய பெருமான் ராமாயணத்துல பிடிச்ச காரணத்தினால என்னையே நீ பிடிக்கணும்னு நினைக்கிறியா உன்னை எங்க வைக்கிறோம் பாரு என்ன ஒன்னேதானே நீ அப்படியே அதிசயமா என் வேலையா பிடிக்கிறதானே நீ வா என்ன ஆஞ்சநேயர் சொன்னார்ல உன்னை பிடிச்சு மாட்டி படைக்கிறேன் உனக்கு நேரம் கொடுக்குறேன் இந்த நேரத்துல நீ பிடிச்சுக்க ஆனா இன்னொரு கட்ட நீ நேரத்துல பிடிச்சது சரி பாதி நேரத்துல விட்டுராசாமி இறங்கிட கூடாதுன்னாரு ஆமா அதன்படியே எங்க உன்னுடைய உடம்புல எந்த உறுப்புல அமரன்னு கேட்டாரு என்ன வளர்த்துட்டு இருந்தாரு அவர்தான் கல்லு தூக்கிட்டு இருக்காரு அவரு பானை கட்ட கல் தூக்கிட்டு இருக்காரு இவர் ரொம்ப கோமானமா தலையில ஏறி உட்காந்துக்கிறேன்னாரு தலையில இவர் உட்காந்து இவர் இருக்க அதிக கலத்துக்கு தலையில வச்சுட்டாரு முடியல ஐயா தெரியாம உன்னை பிடிச்சிட்டு என்னை விட்டுறியான்னு கேட்டாரு வச்சுக்க என்ன அவர் சொன்ன ஈஸ்வரனே பிடிச்சிட்டு நீ என்ன ஆளு வா பாக்கலாம் பிடிச்சது சரி கடைசியா பிடிச்சாரு கடைசியா போறாரு சரி விட்டுரு அவன் தப்பிச்சு போ எல்லாரும் பிடிச்சாலும் அவன் என்னைய பிடிச்சதே சரி என்னுடைய பக்தர்களை எவனையும் பிடிக்க கூடாது சரியா சொன்னாலும் நீங்க இருக்கக்கூடாது என்று சொன்னா சனிக்கிழமை ஏதோ ஆஞ்சநேயரை வணங்கினா சனியுடைய பார்வை குறையும் நம்பிக்கை அப்ப மனிதரும் மிருகமும் அதுதான் எல்லா மனிதனுக்குள்ளையும் ஒரு மிருகம் இருக்கு மனிதரும் தெய்வமாக ஸ்ரீராமபுரான் மனிதரும் மாணிக்கமாக வந்த கொடுத்து சிவந்த கரங்கள் கர்ணனுடைய கரங்கள் எல்லாம் கொடுப்பவன் கையும் மேல இருக்கும் வாங்குறவன் கை கீழே இருக்கும் கர்ணன் கொடுக்கும் பொழுது இவருடைய கரங்கள் தான் கீழே இருக்கு வாங்குறவன் கையிலும் மேல இருக்கும் கொடுத்து கரங்கள் அதாவது சிவந்தகரன் கர்ணன் வல்லன் என்ற பெயர் வச்சான் எல்லாரும் பொருளை கொடுத்து வல்லன்னு பேர் வாங்கினாங்க சின்னத்தை கொடுத்து வல்லலா
இருப்பாங்க வறண்ட நிலத்திற்கு தண்ணீர் வேணும், இருந்த வீட்டுக்கு வெளிச்சம், கண்ணுக்கு ஒளி, கருத்துக்கு அறிவு, பெண்ணுக்கு ஒழுக்கம், ஆக்கம், நன்கு காயம், நமக்கு கத்துமை, குழந்தைகள், வாய்க்கு, கத்திக்கு, குமாரி புருஷனுக்கு ஏதாவது உரிய வேணாம், கல்யாணம் வேணாம், உரிய வேணாம், அவ்வளவுதான். முருகன் வேணுமா முன்னாடி எடுத்துக்கிறியா? அவரு வேணாம் ஐயா. மூணு என்றால் முகுந்தன், மூணு என்றால் புத்திரன், நாய் என்றால் அம்மன். ஏன்னா மூணு என்றால் முகுந்தன் யாரை குறிக்குது? பெருமாளை குறிக்குது. பெருமாளுடைய இதய யாருக்கா? மகாலட்சுமி இருக்காங்க. ரூ என்றால் புத்திரன் சிவனை குறிக்குது. சிவனுடைய பாதுகாப்பு யாருக்கா? இடது பக்கத்தில் சக்தி இருக்காங்க. அதனால காகுந்தன் அருணாசம் யார்? அதான் பிரம்மா. பிரம்மாவுடைய ஞாபகம் யாருக்கா? தலைமகள் இருக்காங்க. அதை பார்த்துக்கங்க. என்ன சிவன், அதாவது நாராயணன், சிவன், பிரம்மா, அதுக்குள்ள 3 பெண்கள் இருக்காங்க. சக்தி கரைவான். அப்ப முருகன் என்ற வார்த்தைக்குள்ள 6 நாமம் 6 பேர் இருக்கு. 6 பொறிகளை தோன்றியவர் தானே. அதனாலதான் முருகனை வணங்கி வச்சுக்கோங்களேன், 6 பேர் அவங்களுக்கு சமம் என்று சொன்னாங்க. அப்போ முருகன் நீ சுத்த தமிழ்ச்சி இல்ல, பச்சை தமிழ்ச்சி இல்ல. ஆமாங்க, அந்த பச்சை தமிழ்ச்சி, அந்த தமிழ்கள் நீயே தமிழச்சி, தமிழ் கடவுள் சேர்ந்தால் தமிழச்சி எப்படி இருக்கும் நினைச்சு பாத்தியா? தமிழ் கடவுளை கடவுளா வணங்கிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல, கடவுளை கல்யாணம் இல்லையா? அண்ணா நானும் பண்ணணுமா? உன் தலையெழுத்து தானே. ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? நான் மாத்தி காட்டுறேன். 5 பேருக்கு அழியா பத்னி, அந்த அம்மாவுக்கு பேரு பாஞ்சாலி. இன்னைக்கு மூலத்துல திரௌபதி அம்மனா இருக்கு, எல்லாரும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னமா 5 பேருக்கு அழியா பத்னியா போய் திரௌபதி பேர் இல்லையா? ஏன் ராமருக்கு ஒரே ஒரு மனைவி சீதை, அவங்க தான் அழியா பத்னி. சூடி கொடுத்து சுரவரம் திருமணம் முடிக்கிற நாராயணன். ஆமா முடிச்சாங்கண்ணா. ஆண்டாள். அப்பே முருகன் தெலுங்கனின்னு ஒரு இடம் இருக்கு, வடவரணின்னு ஒரு இடம் இருக்கு. அப்படியா? அப்படிதான். குமாரப்பேட்டை ஒரு இடம் இருக்கு, கண்டப்பட்டு ஒரு இடம் இருக்கு. சரி, ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு ஊர் இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு இடம் இருக்கு, காஞ்சின்னு ஒரு இடம், காஞ்சின்னு ஒரு இடம். எதிர்ப்போம் அப்படியா? உங்களுக்கு எதிர்ப்பவங்க எப்பயுமே நானு, ஜென்ம விரோதிய நான் தானே. தமிழ முறை ஒரு மகாணம் ஓடிட்டு இருக்கு பாருங்க. கோலமங்கலம் ஒன்று இருக்கு, இல்ல 2 சேர்ந்து இருக்கு, சம்பந்தம் இருக்கு. இருக்கட்டும், பந்தயம் வேணும் இல்ல, சம்பந்தம் நிறைய இருக்கு. எடுத்து கொடுக்குறியா நீ? இருந்தா உனக்கு மட்டும் என்ன போதும், எனக்கு தான். பெட்டிக்கார இங்க பாருங்க அண்ணே, மதுரையா சேர்ந்து கூட்டம் பண்ணி ஒரு ஆளா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா சாமி அப்படிலாம் கிடையாது. நேத்து இவங்க ஊர் பக்கம் நாடா அறந்தாங்க பக்கம், நான் மட்டும் இங்க இருந்து போயிருந்தேன். எம்பிட்டு பேசுறீங்க, மொத்தமா நீங்க பள்ளி வாங்கி முடிக்க விட மாட்டேன். அவசரம் அவரை தூக்க முடியாது, பேசாம இருக்கு. சந்தைனா ஆயுதத்தை தூக்கிறவான்னு கேட்கிறாரு, பேசாம இரு. தாமிரபரணி எங்கடா ஓடுதுன்னு கேட்டா, ஒருத்தரை கூப்பிட்டு கேட்ட, தம்பி தாமிரபரணி எங்கடா ஓடுது, நீங்க இருந்து பாருங்க. ஒவ்வொரு நதியும் எங்க ஓடுது கூட சொல்லிருக்கீங்க. தாமிரபரணி எங்க ஓடுது? பொருணைன்ற நதி, பொருணை நதிக்கு தான் தாமிரபரணி. தாமிரபரணி எங்க ஓடுது? திருநெல்வேலியில ஓடுது அப்படின்னு சொல்லணும்ல. தாமிரபரணி எங்கடா ஓடுதுன்னு கேட்டா பாண்டியன் கேட்டுக்கிறேன். இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தாமிரபரணிங்கிற படம் நான் கேட்டது தாமிரபரணி ஆறு. சொன்ன சங்கரனுக்கும் ஆறுதலை, சண்முகனுக்கும் ஆறுதலை, ஐங்கரனுக்கும் ஆறுதலை, சங்கை பிடித்தோருக்கு ஆறுதலை. நான் சங்கரன் யாரு? யாரு? சிவபெருமான். சிவனுடைய தலைவர் யாரு? ஆறு. ஆறு தலை கங்கை. கங்கைங்கிற ஆறு இருக்கு, அதனால சங்கரனுக்கு ஆறுதலை, சண்முகத்திற்கு ஆறுதலை, முருகனுக்கு ஆறுதலை, ஐங்கரனுக்கு மாறுதலை. மாற்றப்பட்ட தலை விநாயகர் பெருமானுக்கு. விநாயகர் கையில என்ன இருக்கும்? என்ன இருக்கு? அங்குசம் இருக்கும், தந்தம் இருக்கும். தந்தம் இருக்குன்னு உடியப்பட்ட தந்தம் எழுதுறதோட ஓடைச்சி ஒடியோட. சரி, வேற வேற என்ன இருக்கும்? மோகனம் இருக்கும். கீழே யாரு இருக்கும்? யாரு இருப்பா? மூசிகா இருக்கும். அந்த மூசிகை யாரு? கஜமுகாசுரனா? கஜமுகாசுரனான்னு ஒரு கேள்வி. அப்படி கேட்க கூடாது, நீங்க எதையாவது நம்ம சொல்றீங்க. நான் தானே கேள்வி தானே, அவர் கேட்கிறது நீங்க பதில் தான் சொல்லணும். அப்படி சொல்லுங்க. கேள்விக்கு கேள்வி, நிறைய இடத்துல கேள்விக்கு பதில் ஆகாது, கேள்விக்கு கேள்விதான் பதில் சொல்றதா உண்மை. அதையெல்லாம் ஒரு உதாரணம் சொல்லவா? ராஜத்தை கடவுள் கண்ணுக்கு தெரியவாரா? கடவுள் இல்லைன்னு சொன்னான்னு வைக்கிறேன், அவனுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப திருப்பி நம்ம என்ன தெரியுமா கேள்வி வைக்கணும்? உடம்புல உயிர் இருக்கா? உயிர் கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி வைக்கணும். சில இடத்துல கேள்விக்கு பதில் ஆகும், ஆனா இந்த கேள்விக்கு கேள்விதான் பதிலாகும். வாங்க, அதெல்லாம்
எல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, பேசுற விஷயம் பேசுறாரு. கந்த கோட்டம் எங்க கோட்டம்? குமார கோட்டம் எங்க இருக்கு? அதான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அது இருக்கிற இருக்கு. கந்த கோட்டம் இருக்கிற இடத்துல தான் இருக்கு, மாறல என்ன. இது நல்லா இருக்கு. குமார கோட்டம் அதாவது காஞ்சிபுரம், அதான் குமார கோட்டம் பேரு. கந்த கோட்டம் இருக்குது சென்னையில இருக்கு, அதான் கந்த கோட்டம். கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டம், என் காதலி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. பெரிய மனுஷன் அப்ப என்ன காரணம்? தென்பழனின்னு ஒரு இடம் இருக்கு, வடபழனின்னு ஒரு இடம் இருக்கு, வடபழனி இருக்கு, தென்பழனி எங்க இருக்கு? தென்பழனி பாலப்பள்ளி கண்டத்தை பிடிப்பவர் இருக்காரு. ஐவருக்கு முக்தி இடும்பன் அன்று பொதுநீன்ற நிப்பாட்டி ஒரு பெருமையோட நிப்பாட்டிங்க சொல்றீங்களா? முருகனுக்கு பெருமை நிறைய இருக்கு. முருகனையே கணவன் அடையப்படுறா, முருகனோட பெருமையை பேசுறதுக்கு தென்பழனி எங்க? வடபழனி சென்னையில, ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூர்ல பிறக்கப்பட்டார் ராமானுஜன். சாதாரண பேர்பட்டாரு, எப்பேற்படாது, வைணவத்துக்கே உகந்தவர். இன்னைக்கு 1008 சிவன், 108 வைணவ திவ்ய தேசங்கள்னாங்க. அப்ப 1008 சிவத்துக்கு முதன்மையான கோயில், 108 வைணவ திவ்ய தேசங்களுக்கு முதன்மையான கோயில் அதுதான் ஸ்ரீரங்கம், அதுதான் சிதம்பரம். எப்படி? அப்படிதான். சரி, அப்ப எங்கெங்கும் 1008க்கு சிதம்பரம், 108க்கு ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்துலதான் ராமானுஜர் அப்படியே உடம்ப பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. 1017 சாமி இன்னைக்கு 2017 ஒரு உடம்ப கெட்டு போகாம ஒரு நாள் 2 நாள் பார்க்கலாம், இப்போதைக்கு ஒரு 75 நாள் பார்க்கலாம். ஆனா அங்க பாருங்களேன், 1000 வருடத்துக்கு மேல ஒரு உடம்ப கெட்டு போகாம அப்படியே வச்சிருக்காங்க. 1017 அப்பேற்பட்ட ராமானுஜர் எங்க வந்தாரு? உலகத்திற்கு தேவர்களும் கோஷ்டியாக கூடியது அரிக்கோச்சூர் என்ற ஊரு. எதுக்கு வந்தாரு? எதுக்கு வந்தாரு? எங்க அப்பா வரணும் நம்பின்னு. நம்பியில நிறைய நம்பி இருக்காங்க. எப்படி சொல்லுங்க? நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருக்காங்க. சரி. திருக்கோச்சூர் நம்பின்னு ஒருத்தர் இருக்காரு, திருக்கட்சி நம்பின்னு ஒருத்தர் இருக்காரு, திருமலை நம்பின்னு இருக்காரு. திருமலை நம்பினா எந்த ஊரு? திருமலை எதை சொல்றோம்? திருப்பதி. திருக்கட்சினா எதை சொல்றோம்? காஞ்சிபுரம். அங்கங்க நம்பி இருக்காரு. ஆனால் திருக்கோச்சூர் நம்பிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் போய் நாராயணா என்ற மந்திரத்தை உபதேசம் பெற்றார். அந்த நாராயணா என்ற மந்திரத்தை சொன்னா என்ன கிடைக்கும்னு கேட்டாரு. உனக்கு சொர்க்கம் வைகுண்டத்துக்கு இடம் கிடைக்கும் பான்னாரு. வைகுண்ட பதவி கிடைக்கும்டா, ஆனா இதை நீ யாருக்கிட்டையாவது சொல்லிட்டானா உனக்கு நரகம் கிடைக்கும்னாரு. சுயநலமா இருந்தேன்னா உனக்கு மட்டும் கிடைக்கும், பொதுநலமா நடந்துக்கிட்டேன்னா உனக்கே நரகம் கிடைச்சிருந்தாரு. ஒரு வாக்காரு நான் இன்னும் திரகை வயதுன்னாரு. அதனாலதான் எந்த ஊருக்கு போனாரு? திருக்கோசி எங்க இருக்கு? திருப்பத்தூர் சௌமி நாராயண பெருமாள் கோபுரத்தின் மீது மேலே ஏறினார். ஏறி அமர்ந்து கூப்பி அழைத்தார் மக்களை. எல்லோரும் வந்தார்கள். ஓ நமோ நாராயணா நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிங்கள், எல்லோருக்கும் வைகுண்ட பதவி கிட்டும் என்று சொன்னார். உலகிற்கு முதல்ல ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை சொன்னதே அவர்தான். அவர்தான் இன்னைக்கு பத்மாசன குளத்துல உடம்பு அப்படியே பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. கற்பூரம், பச்சை மூளையை வச்சு அபிஷேகம் நடக்குது ஸ்ரீரங்கத்துல. ராமானுஜர் உடம்ப இன்றும் ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா நம்ம எல்லாம் மனமன போய் பார்க்கணும். அப்படியே வச்சிருக்காங்க. எவ்வளவு பெருமை இருக்கு. தமிழர்களுக்கு பெருமையை பாத்தீங்கன்னா எங்கன்னு அந்த தமிழ் வச்சு தமிழ்களோட பிடிக்கிறீங்க. சிறுமையா நடந்துக்கிற பெருமை நிறைய இருக்கு. இருக்கட்டும் சுவாமி, முழுமையா இருக்கிறது தப்பு இல்லையே. முழுமையை கட்டுங்க. ஏன்னா ஏன் முடிக்கிறீங்க? எதுக்கு பிடிக்கிறீங்க? பெண்ணாக வந்தது ராமாயணம். இதுதான் உங்களுக்கு தெரியும். இதை கேட்கக்கூடாது. தெரியாத எனக்கு கேட்டு நிக்க வச்சு பாருங்க. பார்த்தா இந்த பேச்சு எனக்கு ஆகாது. எல்லாரும் தெரிஞ்சதா அவங்களுக்கு கேட்க மாட்டேன். இது உனக்கு தெரியும். நான் நிறைய பேரை கேட்பிக்கேன் பாரு. அதனால மாத்தி கேளுங்கன்னா நான் சொல்றேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. ஏன்னா அந்த காலத்துல வண்டி தரணும் வண்டி மாடு கட்டிக்கிட்டு போய் நாடகத்தை பார்த்தோம். இப்ப அப்படி கிடையாது. தொலைபேசி எடுத்து யூடியூப் ஒண்ணு தட்டணும்னா அதுல நாடகங்கள் கூட வந்துடும். நீங்க தான் இருக்கீங்க. ஆனா எதிரி அதுல நான் தான் இருப்பேன். நீங்க இருக்க. இப்ப எப்பயுமே நான் தான் எதிரியா இருப்பேன். எதிரியை பிடிக்கும், சில துறைகளை பிடிக்காது. எதிரிகள் கூடவே துறைகளை மாறிடுறாங்க நிறைய பேரு. அதுக்காக சொல்ல வர்றேன். அப்பதான் பார்த்தோம் நீங்க சொன்ன மாதிரி அப்ப நாடகம் வேற. இப்ப தொலைபேசி எடுத்து தட்டிக்கணும்னா உலக நாடுகளை கூட நாடகம் பார்த்துட்டு அதிகபட்சமா தமிழர்கள் வெளிநாடுகள் இருந்து இன்னைக்கு நிறைய ஊரு நீ சொன்ன ஆஸ்திரேலியா, துபாய், கத்தார், வெளிநாடுகள் இருந்து நம் மக்கள் பிழைப்புக்காக போய் அங்க இருந்து தமிழர்கள் எல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல பார்த்து அங்க இருந்து வாழ்த்து கொண்டிருக்காங்க. தமிழ் கலை பாரம்பரியம். ஏன்னா எதுக்கு வண்டு மொழி வாங்க தெரியுமா?
இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல தட்டப்பாறை எட்டயபுரத்துல யாரு? நம்ம சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் பிள்ளையாக பிறந்த பாட்டை சொல்லுங்க. பாரதி அப்படின்றது அவருடைய பெயர். பாரதியோட மனைவி பேரு செல்லம்மான்னு பேரு. அப்படியா? பேரே செல்லம்மா. மனைவிய தெய்வம்னு சொன்ன ஒரே மகான் அவர்தான். அப்பேற்பட்ட அவருடைய பேர் இன்னொருத்தர் அவர் பிடிச்சிருந்துச்சு. கனக சுப்புரத்தினம் பிள்ளை மாத்திக்கிட்டார் தன்னுடைய பெயரை. அப்ப அதே தூத்துக்குடி மாவட்டம் தட்டப்பாறையிலே யாருக்கு பிறந்தாரு? தாமோதர பிள்ளைக்கும் பேச்சியம்மனுக்கும் பிள்ளையாக பிறந்தாரு ஸ்ரீலஸ்ரீ தவத்திரு டி சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள். அவரால் எழுதப்பட்ட நாடகம் மொத்தம் 68 நாடகம். இந்த 68 நாடகங்கள்ல தென்னாட்டில் அதிகமாக வந்து வடிவம் மாட்டீங்க. ஏன் தெரியுமா? ஏன் என்ன காரணம்? இப்படி எல்லா நாடகம் மங்களகரமா ஆரம்பிச்சு மங்களகரமா முடிக்கக்கூடிய நாடகத்துல கதையின் சாராம்சத்தோடு இல்லாமல் அதிகபட்சமான விஷயங்கள் மக்களுக்கு போய் சேருது. அப்ப சொல்றது நம்மளுக்கு புண்ணியம், கேட்கறது அவங்களுக்கு அதை காட்டிலும் புண்ணியம், அதை காட்டிலும் புண்ணியம் போய் சேருது. அதுக்காக நான் என்ன சொல்றேன், முருகனை கட்டிக்க கட்ட முடியாது. 18 ஆண்டு நடந்தது. அசுரர்களுக்கு யுத்தம் 18 மாதம் நடந்தது. ராமனுக்கு ராமாயணத்துக்கு யுத்தம் 18 வாரம் நடந்தது. ஊரவர்களுக்கு சுப்பிரமணிய கடவுளுக்கு யுத்தம் 18 நாள் நடந்தது. கௌரவர்களுக்கு பாண்டவர்களுக்கு யுத்தம் 18 நாளைக்கு நடந்தது. செங்குட்டுவனுக்கு கனவீச்சருக்கு யுத்தம். செங்குட்டுவன தெரியுமா? இளங்கோவன தெரியுமா? இளங்கோவன தெரியுமான்னு கேட்டேன். எந்த இளங்கோவன்? நீங்க எந்த செங்குட்டுவன சொல்றீங்க? இந்த ராஜபாட்டு போறவங்க திண்டுக்கல் இது இந்த பழனி ராஜபாட்டு போறாரு பழனிமர் தம்பி அதை சொல்றேன் நான். அவர் தம்பி செங்குட்டுவன தெரியுமா? செங்குட்டுவன சொல்றேன். கண்ணகிக்கு சிலை வடித்தானே, கல்லார் சிலை வடித்தானே, சொல்லால் சிலை வடித்தார் இளங்கோவர்கள். அதே நேரத்தில் கல்லார் சிலை வடித்தார். அவருடைய சிலை வடித்தார் கை போன்றது என்று நினைத்து கல்லார் சிலை வடித்தார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யுத்தமும் நடந்துச்சு. ரொம்ப யோசிச்சு எதடா கேட்போம், எப்படிடா மாறி நிக்க யோசிச்சு கேட்டீங்க. நல்லா தெரியுது. அப்படிதான் யோசி உங்க மட்டும் தெரியும். மண்டபடி அறிவாளி நம்ம தானே வாய்கள் மாதிரி சொல்லிவிட்டோம்னா அப்படின்னு யோசிக்க கூடாது. இப்பவே ரொம்ப யோசிச்சு சபையில நின்று தமிழ ரொம்ப முறையா பேசணும்னு உச்சம் ரொம்ப முக்கியம். அதுல பிள்ளையா பேசிக்கணும், அதை விட பாவம் பெருசு. பாவம் எதுவுமே கிடையாது. தமிழ முறையோடு பேசினா அதிக காலம் உயிர் வாழ்வோம்னு ஒரு ஆய்வு சொல்லுவேன். அதுதான் உண்மை. அதை தமிழை கொச்சைப்படுத்தினா ஆயுசு குறையுமா பாத்துக்கோங்க. நம்ம பேர் தமிழே பேசுறது ஆயுசு குறையுமா பாத்துக்கோங்க. நான் தமிழ ரொம்ப உங்களுக்கு சொல்ல சுவாமி முறையா பேச உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆங்கிலம் பேசும்பொழுது அதிகமா, அதாவது தமிழுக்கு சொல்லல கதை அமர்பட சொல்றேன், எஸ்ன்ற வார்த்தை தான் அதிகம் பயன்படுத்தும். இந்த இஸ்ன்னு பேசும்பொழுது என்ன ஆகும், மூச்சு காற்று அதிகமாக வெளியேறும். பிராணம் அதிகமா வெளியேறுச்சுன்னா என்ன ஆகும், ஆயுசு குறையும். ஆங்கிலம் பேசினா தமிழை பேசினா அதிக காலம் உயிர் வாழலாமா, மூச்சு அடக்கக்கூடிய தன்மை தமிழுக்கு இருக்கான். எவ்வளவு சிறப்பு பாத்தீங்கன்னா தமிழுக்கு. அதனாலதான் இனிது இனிது ஏதாந்த முடியுது ஆதியை பெறுதல் அறிவிலோடு சேர்தல் இந்த அறிவிலோடு கனவிலும் நனவிலும் காண்பதன் நாங்க சொன்னது யாரு? அதான் அவை ஓடி 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 உட்கலந்த ஜோதியால் நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 ஆண்டு போன மாண்டர்கள் கோடி கோடி அப்படின்னு பாடுனது யாரு? ராமலிங்கடிகளார் தான் பாடுன. ஜோதி யாருக்கு கண்டா யாருக்கு ஜோதி முருகப்பெருமான பார்த்தாரு தைப்பூச திருநாள் என்று. அதனால இருக்கு என்ன சிவன் பார்த்தாருன்னா அங்க அப்படிதான் சொன்னாரு. அதுக்காக சொல்றாரு அவரு. அவரை சொல்லிட்டு போய் இருக்கு நாளைக்கு காலையில் தெரிஞ்சவங்க என்னடா சிவன் பார்த்தாரு நல்லா இருக்கு அங்க ரச்சனை. அப்ப நல்ல காரணம் இதெல்லாம் விஷயம் நல்லா தான் பேசுறேன். என்ன பண்ணணும், மகாபாரதத்துல 18 பருவங்கள் வரும். ஆமா சுவாமி. ஆதிவரும் சபாவரும் ஆரடிவரும் ராடவரும் உத்தியோகவரும் ஈசவரும் கர்ணவரும் துரோணவரும் இதத்தை சொல்லுங்க. அதான் சொல்லிட்டு இல்ல நீங்க சொல்லிருங்க. துரோணவரமும் சல்லிவரும் ஸ்ரீவரமும் சாந்திவரமும் அனுசாசனவரமும் அஸ்வமேதவரமும் ஆசிரமவாசிவரமும் மௌசரவரமும் மகராபரசவரமும் சொற்காவரமும் தெரிஞ்சிருக்கு. மனம் கோணலான நூலை பிடி, மனம் கோணலான நூலை படினாங்க. எப்படி எப்படி இன்னொரு வரைக்கும் படிக்கணும். சும்மா நானும் படிக்கிறேன் எங்கிட்ட ஒரு கதையை ஒரு கதை ஒரு கேள்வி மாட்டிக்கிற வேண்டியது. இதுல மாத்திக்கிட்டா தான் சண்டை வந்துருது. ஆமாங்க. இந்த மாதிரியே கேட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆமா ஆமா சும்மா மாதிரி கேட்டா கூட பிரச்சனை வருது. அப்புறம் காலையில போய் முத்துச்சி போற நாராயண கேட்டா நாளைக்கு அந்த அம்மாவை கூட முத்துச்சி போய் மாத்தி விடுங்க வேற போடுங்க அப்படியா நான் யாருக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணிக்கிறது இல்லை. அப்படியெல்லாம் பிரச்சனை நீங்க ஏன்டா போங்க அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா விஷயத்த பேசுறவங்க பேசிடுவேன் செய்வாங்க. இல்லையா நான் ஓடி சேர்த்து போச்சு போய் அதுவும் எனக்கு தெரியும். எந்த இடத்துல எப்படி படிச்சுட்டு போனீங்கன்னா பாடுனாரு பேசல ஏமாத்திட்டாருங்க பேச்சு வந்துரும்ல. மக்களுக்கு தெரியும் முத்துச்சிட்டு யார் வந்தா இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க மக்களுக்கு தெரியும் முத்துச்சிப்பி யார் வந்தா கைவிளையாட்டாலும்
நீங்க மகாபாரத யுத்தம் எத்தனை நாள் நடந்துச்சு? 18 நாள். 18 நாள். அந்த யுத்தத்தை மகாபாரத யுத்தம் போல மனைவி இருந்து தலை மட்டும் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப புதுமையா இன்னைக்கு பூரா தூங்காம இருந்து படிச்சிருக்கேன். சத்தியமா இந்த கடவுள் மகனையா நான் பேசுனதை பேசுற கூட நிறைய ஒரே ஏன்னா எதிர்ப்பு அப்படித்தானே இருக்கும். படிச்சாலே உங்களை பேசி வாங்கி நான் படிக்க முடியாது. என்னையா பகல் இரவு கூட இங்க படிக்க முடியாது. பகல் கூட போய் புத்தகத்தை எடுத்து என்ன இருக்கு என்ன எதுவுமே தேர்தல் இருந்தாலும் படிப்புல தேர்தல் கண்டிப்பா வேணும். படிப்புல இல்ல எல்லா இடத்துலயுமே தேர்தல் இருந்துச்சுன்னா போய்கிட்டே இருக்கலாம். இது போக நிறைவு அப்படின்னு நினைச்சோம்னா எல்லாமே அப்படி இல்ல. ஒரு சில இடத்த போதும் அப்படின்னு நிறுத்திக்கிறோம் விஷயத்த. அது அவ பார்த்து சொன்னது. நீங்க நீங்க இப்ப கேட்ட கேள்வி என்ன? மலை மேல தலை இருந்து மகாபாரத யுத்தத்தை பார்த்தது. அப்பயே தலை இருந்தாரா? எதா தலை? தலை தலை இல்லாம இருக்குமா? விஸ்வரூபமா? தசாவதாரமா? அது இல்ல. தலை வரலாறு இல்ல. அவர் பேசுறது வரலாறு. சரி சொல்லுங்க. சரி மகாபாரத போர்ல இதுக்கு பதில சொல்லு. தலை மட்டும் இருந்தா மலை இல்லையா? இது ரொம்ப வித்தியாசமா இருக்க கேள்வி இல்லைங்க. மகாபாரத போர் முழுமையா வித்தியாசமும் இருக்கணும் கட்டாயம். மாப்பிள முத்துச்சிட்டியா கொக்கா எவ்வளவு நேரமே இந்த கதையை எடுத்து எப்படி பேசுறது, எவ்வளவு விஷயம் படிக்கிறது. மக்களுடைய மனதை இடம் படிக்காம படிச்சுட்டாங்க. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தோரங்குறிச்சி பக்கத்துல ஒரு நாடகம். அந்த நாடகத்துக்கு இந்த அம்மா வள்ளி 2 பேருமே பேசுறோம். தமிழ ரொம்ப சிறப்பா இருந்தா அண்ணன் ஒரு வாத்தியார் ஆசிரியரா இருக்காங்க. நான் வந்துட்டேன், மதுரைக்கு வந்துட்டேன். என் நம்பரை கேட்டு புதுக்கோட்டைக்கு அண்ணன் வைரமணிக்கு போன் அடிச்சு அவருடைய ஃப்ரெண்டு சக்தி அப்படின்னு அவர் பேசுறாரு. தமிழ ரொம்ப அற்புதமா 2 பேரும் பேசுறீங்களா அப்படின்னு அவருடைய போன்ல உங்களுக்கு அவ்வளவு பாராட்டு அப்படி சொன்னார் அப்படின்னு அப்பதான் நினைச்சேன். இந்த தூண்டுதலுக்கெல்லாம் காரணம் படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு மேடையில பேசணுங்கிற ஆர்வம் எனக்கு இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் அதுவும் குறிப்பா நீ வந்தீங்கன்னா இன்னைக்கு யாருன்னு கேட்பேன். நீ வரணும்னா துணக்காக ஒரு கதையை படிச்சுட்டு வருவேன். அதான் இங்க நீங்க சொன்ன மாதிரி அறிவுக்கு தான் வேலை, சும்மா சண்டைக்கு வேலை இல்ல. சரியா? ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி இந்த தேர்தலுக்கெல்லாம் காரணம் இந்த பாராட்டு, இந்த கைதட்டு, இந்த புகழ், நீங்க நல்லா பேசினாங்கன்ற பேரு. இனிமேல் எத்தனை நாடகம் குளமங்கலத்தில் நடந்தாலும், எத்தனை தர்க்கம் நடந்தாலும், முத்துச்சிப்பின் கலைவன் வந்து பேசுற தர்க்கம் தான் சிறப்புன்னு சொல்லணும். அதுக்குதான் இந்த போராட்டம்லாம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த பேருக்காக வேற என்ன? சரி, இந்த புகழ் தான் இறந்து போகும்போது கூடயே வருமா? சரி இருக்கட்டும். மண்டபடி முடிஞ்சிருச்சா? கேட்ட கேள்வி பதில் ஒரு 50 எழுதி கேட்டிருப்பாரு. திரும்ப பேசாதீங்க பேசாதீங்க. டீயா டீயா யாருக்கு? இருங்க என்ன பேச விட்டீங்க? டீ பச்சை தண்ணி பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. நீங்க ஆனா நீ குடிக்க கூடாது. குடிக்க மாட்டேன். அதுக்கு தான் போனேன். என் அண்ணன் குடிக்க சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேளுங்க. சத்தியமா நீ மைனாரத்தை பச்சை தண்ணி கூட குடிக்காதடா போடா. நீ முதல்ல குடிக்காத. குடிக்க கூடாது. இருங்க இப்ப விஷயத்துக்கு வரேன். உங்க மண்டைப்படி முடிஞ்சிருச்சு. இவ்வளவு நேரம் அவ்வளவு கேள்வி கேட்டாலும் அவங்க ஆளு வரிசையா அடிக்கி. இப்ப நான் கேட்க போறேன். கேட்கவா? எப்படி நல்லா சத்தமா கையில கேட என்னன்னு எதுக்கு உரங்க எல்லாரும் அவருக்கே தட்டு இருக்கும். இல்ல இல்ல அப்படி சொல்லவே இல்லை. நல்ல வருதான் பாவம். சரியா? சரி எங்க இருமா, எங்க நியாயம் இருக்கோ உங்க கையில போயிருக்கணும். சரியா? ஏன்னா வல்லவனுக்கு வல்லவன் வைக்கிறத்துல உண்டு. வல்லவனுக்கும் வழுக்கு பாறை உண்டு. சரியா? நீ என்ன பேசுற பேசுறதா இருக்கேன். எல்லா விஷயம் நல்லா நடத்தின வந்துடாது. ஆனா முன்னாடி போட மாட்டேன். அந்த நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைக்கு பாராட்டு. ஆனா நீ ஜெயிக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தோத்து போக மாட்டீங்க. முடியாது. இந்த நாள குலமோட நான் ஜெயிக்கணும். அப்படி இல்லையா? அதுக்கு நான் தோக்கணுமே. போட்டி 2 இருக்கு. நீங்க ஜெயிக்கணும், நான் தோக்கணும். சரி, உடனே தோக்கடிக்க முயற்சி பண்ணுங்க. யோசிப்போம். வாங்க. சரி வாங்க. இப்ப பேசுறீங்கல்ல, வரிசையா பேசுறீங்கல்ல, அத பேசாதீங்க. கட்டிக்கமா யாரையா கட்டிக்க மலை மேல தலையா மகாபாரதோட பாத்துச்சா? அதுக்கு முதல்ல சொல்லுமா கதையா? முக்கியமான விஷயம். எல்லா இடத்துலயும் பேசுற ரொம்ப சிறப்பா ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க தெரிஞ்ச பதில் சொல்லலாம்.
சொல்லிச்சாகணும். தெரியலைன்னா அப்புறம் நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது. நாங்க தெரியாது. நீங்க மகாபாரதம் 18 பருவம் சொல்லும்போது 18 பருவங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் இருக்கு. ஆதி பருவம் மட்டும் தனிப்பட்ட புத்தகம் இருக்கு. ஒவ்வொரு பருவமும் ஒரு விதமா இருக்கு. இந்த மகா